அப்பா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண விட மாட்டீங்க. அடுத்த கண்டென்ட்டா, அடுத்தே ஒன்றும் இல்லை, நீட் பிரச்சனை தொடர்பாக திமுக நாடகம் ஆடுது அப்படின்னு சட்டமன்றத்திலேருந்து வெளில வந்தவங்க ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த சேரு நல்லா இருக்குல்ல, யார் என்னென்னு பார்த்துருக்கேன், அடுத்து கட்டுட்டு வர்றேன். தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏ இல்லை, சட்டமன்றத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு வெளிநடப்பு இல்லை, டக்குன்னு வெளியே வந்துட்டா ஓகே அப்படின்ற மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அப்போ சந்தித்தப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல, அதே கருத்து தான், வேறு ஒன்றும் இல்லை. திமுக நீட் தேர்வு வச்சு ட்ராமா பண்ணிகிட்டே இருந்தாங்க, இப்போ அது முடிவுக்கு வந்துருச்சு, அஃபிஷியலி இட் ஹஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்தாலும் திமுக வந்து நிறுத்துகிற மாதிரி தெரில, குழந்தைகளுடைய வாழ்க்கையை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுகவினர் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கிற அமைச்சர்களும் முதல்வரும் மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. திராவிட மாடல் அரசு, நாடக அரசு என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமாக இன்றைய அறிவிப்பை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றும், மரியாதைக்குரிய இன்றைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி இருக்கிறது. வெகு தெளிவாக தெரியும், அகில இந்திய அளவிலே நீட் தேர்வை அமல்படுத்துவதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு மாற்றாக தமிழகத்தில் ஏன் நீட் தேர்வு வேண்டாம் என்பது குறித்தான எந்த வழக்கையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் தமிழகத்திலே அரசியல் வாய்ப்புகளுக்காக இதில் நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாழடித்துவிட்டு அவர்களுடைய உயிர் பறிப்பிலே அரசியல் செய்துவிட்டு இன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நாங்கள் கொண்டு வந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அதற்கு பின்பாக அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்துகிறேன் என்று கூறுகிறார். இத்தனை வருட காலம் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஏமாற்று அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.